நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல இந்த மாதிரி குட்டி சைஸ் ஜூஸ் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாட்டிலுடைய மூடியை லைட்டாக இந்த மாதிரி விளக்கில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சிசர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ராட் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க இரும்பில். அதை வச்சு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். அப்படி எதுவுமே இல்லைனா இந்த மாதிரி பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சிலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அந்த பிளாஸ்டிக் வந்து லைட்டாக அப்படியே மேலே வந்து எழும்பி வருங்க. லைட்டாக வந்ததும் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம மேலே மட்டும் சின்னதாக ஹோல்ஸ் இருக்க மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு ஆயில் பாட்டிலாக யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஆயில் பாட்டிலாம் காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அழகாக இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பாட்டிலையும் நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் பாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கட் பண்ணி 1 லிட்டர் ஆயில் வரலும் ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். மேலே வந்து எண்ணெய் வரவே வராதுங்க. ஒரு வேளை வரும்னு நீங்கள் பயப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வந்து மேலே அப்படியே இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டீங்க அப்படின்னா கையில் வந்து எண்ணெய் படவே படாது. சூப்பராக நீங்கள் இந்த ஆயில் கேனை யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், லைட்டாக தான் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஆயில் வந்து வெளியே வருங்க. அப்படின்னா இந்த மாதிரி ட்ராப்ஸ் தான் வரும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணலன்னா தோசைலாம் சுடும்போது இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ட்ராப்பாக வந்தால் போதும். அதுவே நீங்கள் குழம்புலாம் தாளிக்க போறீங்கன்னா இந்த பாட்டில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஆயில் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் இந்த பாட்டிலை யூஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.